வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். என்னுடைய யூடியூப் வீடியோவில் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க. அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ கொஷினுக்கு போயிடலாம். LAL 394 அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்திருக்குது. நான் ஒரு குடும்ப தலைவி. என் வீட்டில் நான் இருந்து சம்பாதிக்கும் பணத்தில் சில பங்குகள் ஏஞ்சல் ஒன் ஆப் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருகிறேன். ஏஞ்சல் ஒன் ஆப் பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏஞ்சல் ஒன் ஆப் பாதுகாப்பானது தான். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கார்வி அப்படிங்கிற ஒரு கம்பெனி சம் ஸ்கேம் பண்ணாங்க. அதனால செபி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனி ஸ்கேம் பண்ணுது அப்படிங்கிறனால எல்லா கம்பெனியும் ஸ்கேம் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏஞ்சல் ஒன் ஒரு பாதுகாப்பான கம்பெனி தான். அதில் நீங்கள் கண்டினியூவாக பண்ணலாம். ஓகேங்களா? நான் செபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படிங்கிறதுனால நான் எந்த ஒரு கம்பெனியும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இந்த கொஷினுக்கு தான் ஆன்சரு. ஓகேங்களா? அதுக்காக நான் ஏஞ்சல் ஒன்ல சப் புரோக்கர் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே அதுக்கு அடுத்ததான் ஜீவிதா விதா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. சார், மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணலாம், பெஸ்ட் ஆப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, இல்ல ஏதாவது ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்க கூட போயிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அப்படிங்கறது முதல்ல டிசிஷன் எடுத்துக்காங்க. டைரக்டா பண்றீங்க அப்படின்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆதித்யா பிர்லால பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு எந்த ஃபண்ட் வேணுமோ அதை நீங்க அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் கொடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதனுடைய ஆப் நீங்க உங்க மொபைல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல குவாண்ட்ல பண்றீங்க அப்படின்னா அதுல டைரக்ட் ஃபண்ட். ஓகேங்களா? டைரக்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. சப்போஸ் ஏதாவது ஒரு புரோக்கர் மூலியமா நீங்க போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த புரோக்கர் மூலமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஐடியை நீங்க வாங்கிட்டு நீங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல நல்ல எக்ஸ்பர்ட், நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, எந்த ஃபண்ட்ல எப்படி போடணும், எஸ்ஐபி எப்படி செலக்ட் பண்ணணும், என்ன ஏதுங்கெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு பர்சன் இருப்பாங்க. ஆம்ஃபில ஆத்தரைஸ்டு பர்சன் இருப்பாங்க. அவங்க மூலமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் கயூபி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. சார் வணக்கம், நீங்க சொல்வதை பார்த்தா ஒரிஜினல் ஐடி கூட போலியாக தெரிகிறது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது டெலிகிராமில் போலி ஐடியா இல்லை ஒரிஜினல் ஐடியான்னு கேட்டுக்கிறாங்க. 33,600 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னுடைய நேமில் என்னுடைய செபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ஃபேக் ஐடி இருக்குது. அதில் நிறைய பேர் பேமெண்ட்டும் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் அனுப்புனாங்க. அதை அவங்ககிட்டலாம் இல்லைங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணது ஃபேக் ஐடி, உங்கள் நியர்பை சைபர் கிரைம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபேக் ஐடியை ரிமூவ் பண்ணுறதுக்காக சேலம் சைபர் கிரைமில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டேன். இப்போ எஃப்ஐஆர் காப்பி இருந்தால் மட்டும்தான் டெலிகிராம்ல இருந்து அந்த ஃபேக் ஐடியெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அது எஃப்ஐஆர் காப்பி வாங்குறதுக்காக தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ரீசெண்டாக சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் அவங்களையும் பார்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். மோஸ்ட்லி நான் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு அந்த ஃபேக் ஐடி எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்களா? என்னுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன், அதுதான் என்னுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் ஐடி. அதில் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 34,000 இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேக் ஐடியை யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. கிரிப்டோ கரன்சி கொடுக்குறேன், ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே அதுக்கு அடுத்ததான் கவின் பாபு அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. சார், நான் நாமக்கல் மாவட்டம், உங்க வீடியோ எல்லாம் பார்க்கிறேன், ப்ளீஸ் உங்க கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சார், நான் கான்டாக்ட் நம்பர்லாம் நான் கொடுக்க மாட்டேங்க சார். அதாவது நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் நான் வெளியே சோசியல் மீடியாவில் நான் போட்டு என்னாச்சு அப்படின்னா நைட்டு மணி 12-1 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் கால் ஆப்ஷன் வாங்கிக்கிறேன், யூஎஸ் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நைட்டு 1 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நைட் 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் கண்ட டைமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு அவங்க பொசிஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த டைமில் நான் எடுத்துட்டேன். நான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே
சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மெயில் அனுப்புங்க, flyingcards@gmail.com. அதுக்கு வந்து மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து அழகு பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்துருக்குது. ஐயா, எங்கள் வீட்டில் 6 லட்சம் கடன் உள்ளது. நான் மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன். நான் கடனை முதலில் கட்ட வேண்டுமா இல்லை வர்த்தகம் செய்யட்டுமா? எனக்கு வர்த்தகம் செய்ய விருப்பம் உள்ளது. அதனால் 2 மாத சம்பளம் சேர்த்து வைத்து அதனை வைத்து வர்த்தகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். 2 மாதம் கழித்து கடனை அடைக்கப் போகிறேன். வர்த்தகத்தில் லாபம் வந்தால் கடனை வந்து ஈஸியா அடைச்சிடலாம்ல அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போட்டுக்கிறாரு. ஆக்சுவலா வந்து கடன் இல்லாம இருக்கணும். ஓகேங்களா? டெப்ட் இல்லாம இருக்கணும். அதாவது கடன் இல்லாத இருக்கிறவனே வந்து உண்மையான ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து முடிந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மாச சம்பளத்தை வச்சு கடனை வந்து அடைங்க. ஃபர்ஸ்ட் வந்து கடனை முழுசா அடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஃபேமிலி பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. அதனால வந்து எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க வந்து எங்கா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சம் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதாவது என்னுடைய தீபாவளி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பேன். இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் வந்து மந்த்லி ஒன்ஸ் 50,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபா வந்து வீட்டு செலவுக்கு வச்சுட்டா மீதி 30,000 ரூபா இருக்குது. அந்த 30,000 ரூபாய்க்கு சம் ஸ்டாக்ஸ் செக்டாருக்கு ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்ல வந்து மந்த்லி ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபார் லாங் டேர்முக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல மந்த்லி ஒரு 3,000 இல்லைன்னா 4,000 மாதிரி, அதாவது ஒரு ஃபண்டுக்கு 3,000 4,000ங்கிற மாதிரி ஒரு 5 ஃபண்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 5-6 ஃபண்டு செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மந்த்லி ஒன்ஸ். ஓகேங்களா? நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால அதாவது ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் இல்லை நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர், எனக்கு வந்து மார்க்கெட் பற்றி ஃபுல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னுடைய சஜஷன் ஃபர்ஸ்ட் கடன் அடைச்சிருங்க, அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, அதுக்கு அடுத்ததா வந்து இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. தம்பி, முடிந்த அளவு அரசியல் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். மாற்றங்கள் நடந்தால் முதலீட்டாளர்கள் என்ன செய்யலாம் என்ற கருத்துக்களை பதிவிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலா இப்ப நான் வந்து இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்து அரசியலை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்னன்னா இப்ப வந்து எலெக்ஷன் டைம்ல இருக்கிறோம். ஸோ எலெக்ஷன் டைம்னால மார்க்கெட் வந்து அந்த எலெக்ஷன் நியூஸுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அரசியல் அப்படிங்கிறது பங்குச்சந்தைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணி. அதாவது நம்ம தலைவாழையில போட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், பொரியல் இதெல்லாம் எப்படி வச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரி வந்து பங்குச்சந்தையை பொறுத்த வரையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கடுத்த வந்து செபி, மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கு அடுத்ததான் வந்து பொலிட்டிக்கல், இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து பங்குச்சந்தை. அதனால வந்து அரசியலை பற்றியும் நான் வந்து அப்பப்போ பேசுவேன். அதாவது அரசியலை பற்றி பேசும்போது அது வந்து ஒரு கட்சிக்கு வந்து சாதகமாக இருக்கலாம், இன்னொரு கட்சிக்கு வந்து அது வந்து அகேன்ஸ்டாக இருக்கலாம். அப்படிங்கும்போது நான் வந்து இந்த கட்சி சேர்ந்தவேன் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்லாம் நான் அப்படி ஏற்றுக்க முடியும். அந்த நியூஸை நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த நியூஸை ஷேர் பண்ணும்போது ஒரு கட்சிக்கு வந்து சாதகமாக இருக்கும், இன்னொரு கட்சிக்கு வந்து எதிராக இருக்கும். அப்படிதான். ஓகேங்களா? ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், ஈய பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு பண்ண முடியாது இல்லை ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையும். அதனால வந்து தேவைப்படும் போது எல்லாமே வந்து அரசியல் கண்டிப்பாக என்னுடைய வீடியோல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.